The Mermaid Princess. ஆமா, இளவரசிகள் எல்லாம் எங்க? அவங்கள பார்க்கவே முடியல. ஓ, அவங்களோட வேலைங்களை அவங்க சரியா செஞ்சிட்டு இருக்காங்க. உங்க சொந்த குழந்தைங்க மாதிரி அவங்கள நீங்க பாத்துக்கிறீங்க. ஆமா, நான் சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க சிறப்பா நடந்துக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே கேக்குறாங்க. அழகான அந்த 6 இளவரசிகளும் தன்னோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக அங்க வந்தாங்க. கிராண்ட்மா, நாங்க என்னென்ன அழகான பொருட்களை சேகரிச்சோன்னு நீங்க பாருங்க. ஆனா மகாராணி இளைய இளவரசிய தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, என்னாச்சு? நீ எந்த பொருளையும் சேகரிக்கலையா? உன் கையில எதுவுமே இல்ல? கிராண்ட்மா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பூத்திருக்கிற பூக்கள் தான். அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அத பறிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல, அதனாலதான் நான் விட்டுட்டு வந்துட்டேன். சின்ன பொண்ணா இருக்கும்போது இவ்ளோ பக்குவமா இருக்க, இனி பெரிய பொண்ணா ஆனா பொறுப்பு வந்துரும். பாட்டிமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் பெரியவளாகிறதுக்கு இன்னும் பல வருஷம் இருக்கு. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வருஷங்கள் சீக்கிரம் ஓடி போயிடும். முதல் இளவரசிக்கு 15 வயசான உடனே அவ கடலோட மேற்பரப்புக்கு போய் உலகத்தை பார்த்தா. எப்படி இருக்கீங்க பாட்டிமா? என் சகோதரிகள் எப்படி இருக்காங்க? இந்த உலகத்தை பாக்குறதுக்கு நான் தனியா வந்திருக்கேன். நீங்க யாருமே என் கூட இல்ல. இந்த கடலோட அலை சத்தமும் இந்த உலகத்தோட இந்த இயற்கையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சில வருஷங்களுக்கு அப்புறம் 2வது இளவரசிக்கும் 15 வயசு ஆயிடுச்சு. இந்த உலகத்துல பிடிச்சது என்னன்னா சூரியன் உதிக்கிறதும் அப்புறம் மறையறத எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகான மேகங்கள், இனிமையான குரல்ல பாடுற இந்த பறவைகள், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே வெளியில வந்து பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. இப்ப 3வது இளவரசியும் 15 வயச கடந்தாச்சு. என்னோட சகோதரிங்க இல்லாம நான் இப்ப இந்த உலகத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். என்னதான் நான் அவங்கள மிஸ் பண்ணாலும் இந்த இயற்கையோட அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மரங்களும் சின்ன பசங்க விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த குழந்தைங்களோட அனிமல்ஸும் விளையாடுறத பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு நாளை என்னோட வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். நான் தூரத்துல இருந்து இந்த குழந்தைங்களை பார்த்து ரசிச்சுக்கிறேன். தூரத்துல இருந்து பார்க்கும்போதுதான் எல்லா விஷயமும் அழகா தெரியும். சீக்கிரமே 4வது இளவரசியும் மேல போய் உலகத்தை பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆனா அவ வெக்கப்பட்டு கடலுக்குள்ளேயே இருந்தா. என்னதான் உலகத்தை பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் எனக்கு அது வேண்டாம். இந்த கடல் பிடிச்சிருக்கு, இங்க இருக்கிற மீன்கள் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பெரிய திமிங்கலமும் இருக்கு. இதெல்லாம் பார்த்து நான் இங்கேயே வாழ்ந்துருவேன். என்ன சொல்ற? உண்மையிலேயே உலகத்தை பாக்குறதுக்கு நீ போக மாட்டியா? இந்த கடலை பார்த்து பார்த்து உனக்கு போர் அடிக்கலையா? இங்கேந்து போகணும்னு தோணலையா? ஒரு வழியா இளைய இளவரசிக்கும் 15 வயசாச்சு. உன்னுடைய கனவு நினைவாக போகுதுன்னு எனக்கு தோணுது. உன்னுடைய ஆசையே இந்த உலகத்தை பாக்குறதா. போயிட்டு வா. இளவரசி கடலோட மேற்பரப்புக்கு போனா. வாவ், இந்த கடலோட வண்ணம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்கிற பனிப்பாறைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த விண்மீன்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிரகாசமா மின்னுது. சீக்கிரமே அங்க வந்த ஒரு கப்பலை பார்த்த இளவரசியோட ஆர்வம் அதிகரிச்சது. அவ அந்த கப்பலை நெருங்கிறதுக்காக நீந்த ஆரம்பிச்சா. ஒவ்வொரு தடவை அலை அவளை மேல எழும்ப செய்யும் போது அவ அங்க இருந்த மக்களை பார்த்தா. அவங்க எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடிட்டு இருந்தாங்க. வாவ், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. திடீர்னு அந்த இளவரசி ஒரு அழகான இளைஞனை பார்த்தா. அவனோட கண்கள் பிரவுன் நிறத்துல இருந்தது. அவ அவனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கப்பல்ல இருந்த எல்லாரும் கைகளை தட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த கொண்டாட்டமே அவனுடைய 16வது பிறந்த நாளுக்கு தான் இளவரசி புரிஞ்சுக்கிட்டா. இவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்காரு. அதுவும் எனக்கு 15 வயசாகிற அதே நாள்ல இவருக்கு 16 வயசாகுது. திடீர்னு அமைதியா இருந்த கடல் ஆக்ரோஷமா மாறுச்சு. பெரிய அலைகளும் கரு மேகமும் மின்னலும் பெரிய புயல் உருவானதுக்கான அடையாளமா இருந்துச்சு. பெரிய அலைகள் அந்த கப்பலை தடம் புரள வச்சது. அந்த கப்பல் கவர ஆரம்பிச்சது. இளவரசன் கடலுக்கடியில மூழ்கிறத இளவரசி அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருந்தா. ஓ, எனக்கு பிடிச்ச அந்த பிரின்ஸ் இப்ப தண்ணியில முழுகிட்டு இருக்காரு. நான் போய் காப்பாத்தணும். எனக்கு அவர் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் ஏன் இப்படி யோசிக்கிற? மனுஷங்க எங்களை மாதிரி கடல் கடியில வாழ முடியுமா? முதல்ல நான் போய் அவரை காப்பாத்துறேன். இளவரசி எல்லா இடத்துலயும் தேடி ஒரு வழியா இளவரசனை கண்டுபிடிச்சா. அவளுடைய மென்மையான ஆனா பலமான கைகள்ல அவனை தூக்கி நீந்தி மேற்பரப்புக்கு போய் சேர்ந்தா. அவனை பாதுகாப்பா ஒரு கடற்கரைக்கு அவ கொண்டு போனா. மறுநாள் காலையில
சூரியன் உதிச்சது, கடல் மறுபடியும் அமைதியா இருந்தது. இளவரசனோட கண்கள் மூடியேதான் இருந்தது. ஆனா சூரிய வெளிச்சத்துல அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. இளவரசி அவனுடைய நெத்தியில முத்தமிட்டு அவனுடைய தலைமுடிய கோதிவிட்டா. திடீர்னு அங்க சில பெண்களோட குரல் அவளுக்கு கேட்டுச்சு. உடனடியா நீந்தி போய் பாறைகளுக்கு பின்னாடி மறைஞ்சுகிட்டா. அதுல ஒரு பெண் இளவரசன் கிட்ட வந்ததை பார்த்தா. அவ மத்தவங்களை உதவிக்கு அழைச்சா. என்னோட இளவரசருக்கு இப்ப உயிர் வரப்போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அவரை காப்பாத்திருக்கேன். இளவரசி மெதுவா அப்பாவோட அரண்மனைக்கு போனா. அவ ரொம்ப அமைதியாயிட்டா. தன்னோட சகோதரிகள் கிட்ட கூட நடந்த விஷயத்த சொல்லல. இளவரசனை கொண்டு வந்த சேர்த்த இடத்துக்கு அவ அடிக்கடி வந்து பார்த்தா. ஆனா அவனை பார்க்க முடியல. அதனால அவ ரொம்ப வருத்தப்பட்டா. ஒரு நாள் தன்னோட சகோதரிகள் கிட்ட சோகத்தை சொன்னா. ஓ, நீ என்ன சொல்ற? இதுக்காக நீ வந்தப்பவே எங்க கிட்ட இது சொல்லாம விட்ட? நீ கவலைப்படாத, கண்டிப்பா நாங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்வோம். இப்படி சொன்னதுக்கு உனக்கு ரொம்ப நன்றிக்கா. ஒருவேளை நீங்க எல்லாரும் கேலி செய்வீங்களோ நினைச்சுதான் நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டேன். என்னதான் ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருந்தாலும் எங்க தங்கச்சிக்காக நாங்க இது செய்யாம விட்டுருவோமா என்ன? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே இளவரசர் இருக்கிற இடம் நல்லாவே தெரியும். அப்படின்னு நம்ம உடனடியா அங்க போலாம் வாங்க. இளவரசிகள் அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த கடலோட மேற்பரப்புக்கு வந்தாங்க. பேலஸோட வெளி அழகே ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல? அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சிலைகளை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? ஓ, அங்க எப்படி இப்ப போறது? எனக்கு தெரிஞ்சு நாம நம்ம இடத்துக்கு போறதா நல்லதுன்னு தெரியுது. ஏன்னா இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இளவரசிகள் மனசே இல்லாம மறுபடியும் அரண்மனைக்கு வந்தாங்க. நான் தான் அந்த இளவரசரை காப்பாத்தினேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் ப்ளீஸ் பாட்டிமா. இளவரசி மனிதர்களை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க விரும்பினா. தன்னோட பாட்டி கிட்ட போய் கேட்டா. மனிதர்கள் இறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. என்ன பேசுற நீ? மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அது உனக்கு தெரியாதா? நாம இறந்துட்டா கூட இந்த கடல்லே பிறக்கிற இன்னொரு உயிரினமா நாம பிறப்போம். ஆனா மனிதர்கள் இறந்துட்டாங்கங்கிறது அவங்களோட உடலுக்கு மட்டும்தான் மரணம். பாட்டிமா, அப்படின்னா நான் மனுஷியா மாறுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நீ ஒருத்தர மனசார நேசிக்கிறது என்னமோ சரிதான். ஆனா இளவரசருக்கும் உன்னை பிடிக்கணும் இல்லையா? அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இன்னொரு விஷயமும் இருக்கு. மனுஷங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மனிதரோட கால் மாதிரி நமக்கு கிடையாது, புரிஞ்சுதா? மனிதர்களுக்கு நம்மள பார்த்தா பிடிக்காது, நமக்கு மனிதரை பார்த்தா பிடிக்காது. என்னால அவரை தயவு செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. கடல்ல இருக்கிற அந்த மந்திரவாதி கிட்ட போய் நான் உதவி கேக்குறேன். ஆ, நீ வருவேன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வா வா, உனக்காக தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். உன்னுடைய ஆசை என்னன்னு நானே சொல்றேன். மனிதரோட உருவம் மாதிரி உனக்கும் உருவம் வேணும்னு நீ நினைக்கிற. அதுக்காக தானே நீங்க வந்திருக்க. எனக்கு எல்லாமே தெரியும். உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் உனக்கு ஒரு திரவியம் கொடுக்கறேன். அதை நீ குடிக்கணும். நாளைக்கு காலையில நீ கடலோட மேல் பகுதிக்கு போகணும். நீ அதை குடிக்கணும். உடனடியா உன்னோட உருவம் மனித உருவமா மாறிடும். ஒரு இளம் பெண்ணா நீ மாறிடுவ. உண்மையாவா? எனக்காக நிச்சயமா அதை நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா உனக்காக நான் இதை செய்வேன் இளவரசி. உன்னோட மீன் வால் கட்டாயமா மனிதனோட கால் மாதிரி மாறிடும் இளவரசி. நீ விருப்பப்பட்டினா அந்த இளவரசர் கூட வாழலாம். அது மட்டும் இல்லாம நீ உயிருக்குயிரா ஆசைப்படுற அந்த இளவரசரும் உனக்கு கிடைச்சிருவாரு. ஆனா இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நீ மனித உருவம் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நீ மெர்மைடா மாறவே முடியாது. உன்னோட உருவம் மனித உருவமா தான் இருக்கும். நீ அதை என்ன நினைச்சாலும் மாத்தவே முடியாது. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓ, நான் என் காதலுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன செய்யணும்னா, உன் குரலை நீ எனக்கு விட்டு கொடுக்கணும். என் குரல் உனக்கும் உன் குரல் எனக்கும் நீ விட்டு தரணும். என்ன சொன்னீங்க? ஓ, எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு உதவி செய்யணும்னா எனக்கு பலன் இருக்கணும்ல.
எனக்கு குரல் போனதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட எப்படி பேசுவேன்? உண்மையான காதல அந்த இளவரசர் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு குரல் எல்லாம் ஒரு தடையே கிடையாது. இப்படி இளவரசி ஒரு மனுஷியா மாறிட்டா. மாறும்போது அவளுக்கு வலி அதிகமா இருந்தது. ஆனா இளவரசனை பார்த்தப்ப அவ வலி மறைஞ்சு போச்சு. இளவரசனும் அழகான அந்த இளவரசிய பார்த்துக்கிட்டே இருந்தான். நீ எங்கிருந்து வந்திருக்க அழகான பெண்ணே? இளவரசியால பதில் சொல்ல முடியல. அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா. உன்னால பேச முடியாதா? இளவரசி தலைய அசைச்சா. அவளோட வேதனைய புரிஞ்சுகிட்ட இளவரசன் அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டான். ஏய், அது பரவாயில்ல. உன் கண்ணிலே நீ என்ன சொல்ல வரன்றது புரியுது. என் கூட என் பேலஸ்க்கு வர முடியுமா? மர்மெய்ட் அழகான உடைகளை அணிஞ்சுகிட்டு விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கிட்டா. ராஜாவும் ராணியும் அவளோட அழக பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. இளவரசியோட நளினமான நடனத்தை பார்த்து அங்க இருந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவளுக்கு வலி அதிகமா இருந்தது. இளவரசன் அடிக்கடி அவ முகம் மாறுறத பார்த்தான். ஒரு நாள் அவகிட்ட கேட்டான். நீ ரொம்ப நெருக்கமான மாதிரி தெரியுது. ஆனா ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா இளவரசனுக்கு அவளை அடையாளம் தெரிஞ்சதா தெரியல. இளவரசி நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சா. சீக்கிரமே பக்கத்து நாட்டு ராஜ்யத்தோட இளவரசிய அவன் திருமணம் செஞ்சுக்க போறதா கேள்விப்பட்டா. என்ன நடக்குது? இளவரசர் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே முடிஞ்சிருமே. அப்புறம் நான் என்ன பண்றது? இளவரசனோட திருமணம் கப்பல்ல நடக்கிறதா இருந்தது. மர்மெய்ட் இளவரசி சோகத்தோட கடலை பார்த்தா. அப்ப திடீர்னு தன்னோட எல்லா சகோதரிகளையும் அங்க பார்த்தா. அவங்க எல்லாரும் அவளை பார்த்து கை அசைக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அழகெல்லாம் எங்க போச்சு? எதுக்காக இப்படி இருக்கீங்க? உன்னோட குரலை நீ இழந்துட்டதா பாட்டிமா சொன்னாங்க. அதனால உன்னோட குரலை திரும்ப வாங்குறதுக்காக அந்த மந்திரவாதி கிட்ட எங்க அழக கொடுத்துட்டோம். எனக்காக நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டோம், நம்மளுக்கு சாதகமா எதுவும் நடக்கல. நீ எதுக்காக பொறுமையா இருக்க? நீ தான் அவரோட உயிரை காப்பாத்துனன்னு போய் சொல்லு. கண்டிப்பா என்னால அது செய்ய முடியாது. நான் அந்த மாதிரி சொல்லி காட்ட மாட்டேன். தான் மர்மெய்ட் இல்லாததுனால மூழ்கிடுவோன்னு தெரிஞ்சும் இளவரசி கடலுக்குள்ள குதிச்சா. அவ குதிச்சத பார்த்த யாரோ ஒருத்தங்க இளவரசன் கிட்ட அத பத்தி சொன்னாங்க. இளவரசன் அவளுக்கு பின்னாடியே குதிச்சு அவளை மேல தூக்கிட்டு வந்தான். நீ ஏன் எனக்கு அவ்வளவு நெருக்கமானவளா இருந்தேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த விபத்துல என் உயிரை காப்பாத்துனது நீதானே? நான் உன்னை காதலிக்கிறேன் அன்பே. நீ பேச முடியாம இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இளவரசன் மர்மெய்ட் இளவரசிய கப்பலுக்கு கொண்டு போனான். அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். இளவரசன் திருமண மோதிரத்தை இளவரசி கையில போட்டு விட்டான். அவன் அப்படி செஞ்ச உடனே இளவரசியோட அழகான குரல் திரும்ப வந்தது. அன்பே, உன்னால பேச முடியுமா? ஓ, என் வாழ்க்கையோட சந்தோஷமான நாள்னா அது இதுதான். ஆ, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. அது நினைச்சு என்னால சந்தோஷம் கூட பட முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் சகோதரிகள் தான். சந்தோஷமா இருக்கு.